எனக்கு என்னன்னா சமுதாயத்தை திருத்தரம் பாருன்னு சொல்லிட்டு வில்லங்கமான டாபிக் டேபுவான டாபிக்ஸ்லாம் எடுத்து படம் பண்றதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த படத்துல அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி இந்த பியார் பிரேமா கல்யாணம் படத்துல அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்களா இல்லையான்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பியார் பிரேமா கல்யாணம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வெளியூர்ல நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிருக்காரு. அவருக்கு நம்ம ஊர்ல வந்து லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா வாழணும்ன்றது தான் ஆசை. அதே மாதிரி கல்யாணம் நடக்குது. ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன்றாங்க. இலான் வந்துட்டு பொண்ணோட வீட்டுக்கு வீட்டோட மாப்பிளையே போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பாசிட்டிவா நான் எதை பாக்குறேன்னா, இலோனோட ஆக்டிங் புதுசா நடிச்சிருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் வந்துட்டு எங்கேயுமே ஒரு சீரியஸ் நோட்லயே போகாம ஒரு மாதிரி ஃபன்னான நோட்ல ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒரு சென்டிமெண்ட் மோட்ல போன மாதிரி இருந்துச்சு. இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்ஃபிளிக்ஸ்லாம் நல்லா காமெடியா நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எங்க பிரச்சனையா தெரிஞ்சிச்சுன்னா, இந்த படத்துல ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்னு சொல்லிட்டு அதுவுமே தப்புன்ற மாதிரி லாஸ்டா முடிச்சிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய படம்ன்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு. அதுக்கான சொல்யூஷன் ப்ராப்பரா இவங்க கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. ப்ராப்பரா ஜஸ்டிஃபை ஆகாததாலே இந்த படம் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. உங்களோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெய்னரா இருக்கும். நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா உங்க கருத்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.